அச்சே மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, லீடர் முத்தி தருபத்தி திருவன அத்தி துரு புத்தி தரவன முத்துக்குடு உட்டுக்குடுவன என கோவில் துரை செந்தில் குமார் சார். வாட் ஹேவ் யூ டன்? கருடனில் செம படம் கொடுத்தீங்க. சூர்யான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கெரியர் டர்ன் பேக் ஆஸ் அ ஹீரோ. தென் விடுதலை 2. இப்போ நவ் லெஜண்ட் சரவணன் ஐயா அவர்கள், அண்ணாச்சி அவர்கள். அடுத்த தளபதி எங்கள் அண்ணன் தான்டா. இந்த திடீர் தளபதின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சுற்றிட்டு திரியிறாங்க. எங்கள் சரவணன் ஐயா அவர்கள், லெஜண்ட் அண்ணாச்சி அவர்கள் தான் அடுத்த தளபதியாக உருவெடுத்து வராரு. ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுற அந்த மேனரிசம், என்ன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவிங்க. வாட் அ மூவி. படத்தில் ஸ்க்ரீன் பிளே கிடையாது, ஸ்க்ரீன் பிளே தான் படமே. என்ன மனுஷன்டா. ஒரு நல்ல ஸ்டோரி, அப்பா பொண்ணுங்கிற எமோஷ்னல் ஸ்டோரி, ப்ளஸ் அஸ் அ மாஸ் ஹீரோ, அ லாயல் ஹஸ்பண்ட் அண்ட் அ ஒய்ஃப். என்ன கதைனா, நம்ம லெஜண்ட் சரவணன் ஐயா வந்து ஒரு அண்டர் கவர் சீக்ரெட் மிலிட்ரி ஏஜெண்ட். அதில் பயல் ராஜ்புட் இவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. திடீர்னு ஒர்க் பண்ணுற நேரத்தில் இவங்களுக்கு ஒரு காதல் உண்டாயிடும், கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி இருக்காங்கல்ல, நம்ம பழைய ஆக்ட்ரஸ், பழைய ஹீரோயின் ஆக்டர் லக்ஷ்மி இருக்காங்க, சிவாஜி எம்ஜிஆர் அவங்க பொண்ணு ஐஸ்வர்யா, அவங்க அம்மா. ஸோ வேலை செய்யணும்னு சொல்கிறதுல இவங்க 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. மிஷினில் அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தை ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும். அதில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்ற இந்த மிலிட்ரி சீக்ரெட் ஏஜென்ட் குரூப், நம்ம லெஜண்ட் சரவணன் ஐயா குரூப்பு தான் போவாங்க. ஸோ அந்த குரூப்பு மிலிட்ரி கேம்ப் டீம் லீடருக்கு நம்ம சரவணன் ஐயா தான் லீடர். ஸோ அதனால தான் படத்தோட பேரே லீடர். ஸோ லீடர் அந்த கேம்பில் ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்ற வரும்போது அமிர்தா ஐயர் அவங்க அந்த ஸ்டூடெண்ட் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாவே நடிச்சிருந்தாங்க அமிர்தா ஐயர். அப்புறம் ஆண்ட்ரியா மேடம் ஒரு போலீஸ் காப் ரோல், சின்ன காப் ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஷாம் சார் எதுக்கு தான் நடித்தாருன்னு தெரியல, கொஞ்சம் சீன்ஸ் தான் நல்லா நடித்தார். நிறைய லால் சார், நிறைய பட்டாளமே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வில்லன் வந்து சந்தோஷ் பிரதாப் சார். ஸோ ட்ரிபிள் ஆக்ஷன் போட்டிருக்காரு. ஒரு வில்லனுக்கு ட்ரிபிள் ஆக்ஷன் கொடுத்த ஒரு தமிழ் படம்னா அது லீடர் தான். சந்தோஷ் பிரதாப் 2 ட்ரிபிள் ஆக்ஷனில் 2 சந்தோஷ் பிரதாப்பு சரியான வில்லனுங்க. ஒருத்தன் வந்து நல்லா படித்தவன் டாக்டர், அவன் நல்லது பண்ணுவான். ஸோ கெட்ட மக்களுக்கு எதிர்ப்பு கொடுப்பான். அந்த டாக்டர் அவனையும் சாவச்சிருவானுங்க அண்ணன் தம்பிங்க சேர்ந்து. ஸோ 3 சந்தோஷ் பிரதாப், ஒரு வில்லனுக்கு ட்ரிபிள் ஆக்ஷன் கொடுத்த படம் அந்த லீடர். ஸோ இங்கே மிஷினு அந்த கல்ஃப் கண்ட்ரியில் நம்ம லீடர் குரூப், அண்டர் கவர் சீக்ரெட் குரூப் இவங்க காப்பாற்ற வரும்போது யார் அந்த டெரரிஸ்ட்டு, நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி உதவுறான் யாருன்னு சொல்லிட்டு பயல் ராஜ்புட், அவங்க தான் ஹீரோயின் படத்தில். பயல் ராஜ்புட் வெங்கி மாமா படத்தில் நடிச்சிருப்பாங்க தெலுங்கில். நாகார்ஜுனாவும் நாக சைத்தன்யா பையன் நாகார்ஜுனா, நாக சைத்தன்யாவும் வெங்கடேஷ் அவர் நடிச்சிருப்பார். அந்த படம் வெங்கி மாமா ஹீரோயினில் இருந்திருப்பாங்க பயல் ராஜ்புட். அவங்க தான் அந்த படத்தில் ஹீரோயின். ஸோ 2 பேர் லவ் பண்ணால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். திடீர்னு ஒரு சந்தேக கேஸில் வந்து இவங்க தான் டெரரிஸ்ட், நம்ம ஸ்பை சொல்லிட்டு சுற்றுவார் பயல் ராஜ்புட்டை நம்ம லெஜெண்டு ஏர்போர்ட்டில். சுட்டோடனே இவங்க இறந்துட்டாங்க. ஸோ படம் முடிஞ்சு இந்த குழந்தை சின்ன குழந்தைய தான் அப்பான்னு பொண்ணுக்கு தெரியாமல் வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த அப்பாவை மக சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். விடி கணேசர் சின்ன காமெடி ரோல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அண்டர் கவர் ஏஜென்ட்டாக இருந்து இந்த பொண்ணு மணி வந்துலாம் சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் வேலை பார்ப்பார். ஒரு ஹார்பரில் மெக்கானிக்காக இருப்பார். அந்த ஹார்பரில் வர காரெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எல்லா பென்ஸு காரு, BMW, ஆடி எல்லாமே வரும். இங்கே நம்ம சரவணன் ஐயா மெக்கானிக்காக அது எல்லா வேலை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அதுக்கப்புறம் இவர் தான் அந்த அண்டர் கவர் ஏஜென்ட். இவனை அழிக்கணும், நம்ம குடும்பம் வேணா தான் கெட்டு போச்சு, இவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு அண்டர் கவர் ஏஜென்ட்டில் போயிட்டு எல்லா வேலையும் புடாலாக பண்ணி இன்டர்வல்லாம் சரி மாஸ். அந்த பாம் பிளாஸ்ட்டு, ஆக்டிங் சீன்ஸு, ஃபைட்டிங் ரேஜ்லாம் சரியாக நடிச்சிருந்தாடுறா. போரே அடிக்கலை எனக்கு லெஜண்ட் பார்க்கும்போது. ஸ்க்ரீன் பிளே செமையாக இருந்தது. ஒரு சூப்பர் ஆக்ஷன் த்ரில்லர். கடைசியில் அண்டர் கவர் ஏஜென்ட்டாக இருந்தது. அவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் தெரிய வேறு. லால் சார் ஆண்ட்ரியா அப்பாவை நடிச்சிருப்பார். அவர் தான் எல்லாம் உண்மையை போட்டு சொல்லுவார். ஒரு சரியான ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர். ட்விஸ்ட்டு தான், படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டு தான். சூப்பராக இருந்தது. கடைசியில் தன்னோட பொண்ணு அப்பா தெரியாமலே பொண்ணை வளர்ப்பார். அம்மா பயல் ராஜ்புட்டை சீக்கிரட்டாக செத்துட்டாங்க, நாடு ஃபுல்லாக சொல்ல வச்சு நம்ம வச்சு உயிரோடு வச்சுருப்பாங்க கிளைமேக்ஸில். அதெல்லாம் சூப்பர் சீனு. ஸோ சூப்பர் படங்க லெஜண்ட். எனக்கு போரே அடிக்கலை. ஒன் ஆஃப் த
லெஜண்ட் ஐயாவுக்கு இனிமேல் சினிமா கெரியரில் உச்சத்தை தொடுவார்றா. தளபதி அரசியல் போயிட்டாரு, தலை வந்து ரேசிங் போயிட்டாப்புல, ரஜினி சார்னு ஒரு 4-5 இருக்கும் அவர் நடிப்பார், அவர் மார்க்கெட் தனி, கமல் சார் தனி மார்க்கெட்டு. ஸோ இவங்க 2 ஜாம்பவான்களை விட்டுருங்க, 2 பேர், ஒருத்தர் பேஷனு, இன்னொருத்தர் பாலிடிக்ஸு. ஸோ அந்த இடத்த நிரப்ப வந்துக்கிட்டு இருக்கிறார் லெஜண்ட் சரவணன் ஐயா. அண்ணாச்சி அவர்கள், அண்ணாச்சி சரியான படத்தை குத்துக்கிறீங்க அண்ணாச்சி, ஒன் ஆஃப் த பெஸ்ட்.